எந்திரி. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. அவனுக்கு உடம்பு சரியாண்ணா நீ வேணா எனக்கு ஃபோன் சொல்லி. என்னடா காலேஜ் ஆரம்பிச்சு 1 மாதம் ஆகுது, நான் எந்த ஃப்ரெண்டுமே பேசல. அதே தான்டா நானும் சொல்கிறேன், 1 மாதத்துக்கு இன்டர்வியூ சொல்ல போகுது, படிக்கிற சொல்லி பார்ப்போம் போகிறோமா. அவனுக்கு சொன்னால் புரியாதுடா, காலேஜ்னா மாதம் ஆகும்டா கெத்து. ஆனால் என்ன மாதிரி ஆகும்டா இவனா காலேஜில் பார்த்துருக்கேன் நான் பண்ணுற எல்லாமே கெத்தா மாசாக இருக்கும். எப்படிதானோ அப்புறம் அனீஸு டான்ஸ்லாம் இருக்காங்க, ஏதோ பார்த்து பண்ணி விடு. பண்ணிடுவோம். பேண்ட் இருந்து என்ன யூஸு, கேர்ள் பேண்ட் இல்லையே. அன்னைக்கு 2 சம்பவம் நடந்தது. அந்த இடமும் அழிஞ்சது, அவனும். அம்மா சொல்றா. பெரிய வண்டி வாங்கிட்டாமா, காலேஜில் எல்லாம் பெரிய பெரிய வண்டியா வச்சிருக்காங்க. வண்டி தானே, வீட்டை வித்தாச்சு வாங்கி தரேன். அம்மா நம்மள்ட்ட தான் வீடே இல்லையே. அதான் சொல்றேன், முதல் படிக்கிறத பாரு. வண்டி அம்மா வண்டி. டெஸ்ட்டுக்கு சம்பாத்தியாடா? இதெல்லாம் ஒன்றும் புரியலடா. சரி நீ அதை விடு, அண்ணனை பத்தியா? யாரு? எந்த அண்ணன்? மணிஷன்டா, ரீல்ஸ் தான் மாசம் இருந்துச்சுல, மச்சான் இங்கே வச்சான். ஏண்டா அந்த ரீல்ஸாட முக்கியம், இப்போ படிக்க, இப்போ டெஸ்ட் அவனா வந்து எழுதுவான். அண்ணனை பற்றி தப்பாக பேசாத. நீ மீட் பண்ணல ஞாபகம் இருக்காமா? நான் அனீசன் ஆகினா என்னடா வேணும்? இல்லைண்ணா, அவன் ரீல்ஸ்லாம் பார்த்தேன், செம்ம மாசாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு ரீல்ஸும் கற்றுக்கணும். தூஸ்தனமா ஏதோ பண்ணி வைக்க. இவனை மாதிரி ஆளு உசு பேசி தான்டா இப்படி கிடக்குறான். இந்த போடா. நான் சத்தியமாக தெரியாது, என்னண்ணா ஆச்சு? டேய் அவனை சொல்லி புரிய வைங்கடா, போங்கடா. டேய் நேற்று அவன் ரேஸ் ஓட்டுறேன்னு போய் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. இப்போ அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதான்டா ஆச்சு. அனீஷன் பார்க்கணும், ஸ்ரீதரனை சொன்னாங்க. எப்படா வீடெல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்டா வந்துட்ட? ஸ்ரீதரனை சொன்னாங்க. இப்போ பரவாயில்லையா காலு? ஓகேடா, மேனேஜபிள் தான். ஏய் நீ பேர் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வர போனோம்.
இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா இப்படி முறைச்சிட்டு சுத்திட்டு இருக்க? இப்போ நான் என்ன செத்தா போயிட்டேன், உயிரோட தானே இருக்கேன். ஏன்னா அப்படிலாம் பேசுறீங்க? நீ பண்ண தப்பெல்லாம் உனக்கு பொருள் இல்லை. நீ கேட்ட ஏதாச்சும் வீட்டில் வாங்கி தராமல் இருந்திருக்காங்களா? நீ கேட்ட காலேஜ் பைக் எல்லாமே உனக்கு கிடைச்சிச்சுல. ஆனால் வாங்கி தந்த அம்மாவை பற்றி நினச்சி பார்த்தியா? சும்மாடா. சும்மா நீ பாட்டுக்கு முறுக்கிட்டு போயிடுற. எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் நீ நினச்சி பயந்துட்டு இருக்காங்க, தெரியுமாடா உனக்கு? சரிடா விடு, சாரி. இனிமேல் நான் ரேஸுக்கும் போல, வண்டி வேகமாகவும் ஓட்டல, என்னை விடுங்கடா. சாரிடா. நீ எதுக்குதான் சார்லாம் சொல்கிறீங்க? நானும் ஒரு விதத்தில் அவன் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தான். அவன் சொல்கிறேன் கேளு. ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒன்று எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அது தேவையா, நம்மளுக்கு அது நல்லதா, சுற்றி இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு எடுக்கிறது. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இது அட்வைஸ் மாதிரி நினச்சிக்காது. நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை.